Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கிரேவிங்க சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு நம்ம சேர்த்திக்கலாம். சோம்பு அரை ஸ்பூன், பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கலாங்க, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கேங்க, அது நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயத்துக்கு கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்திக்கலாம். தட்டி சேர்த்திக்கோங்க, நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வதங்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. ஒரு தக்காளியை நான் இது மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இல்லை இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட கொத்தமல்லி பொடி நம்ம சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். அந்த கொத்தமல்லி பொடி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி நம்ம சேர்த்திக்கலாங்க. தண்ணி நல்லா சேர்த்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சா தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொதிச்சு வந்துருச்சுங்க. நல்லா பச்சை வாசமாக நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட உடச்சி வச்ச ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க, உடச்சி ஊற்றி அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் குழம்பு இது வந்து எதுக்கு இப்படி ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவி வந்து கெட்டியாகும், அதுக்காக நம்ம இப்படி ஊற்றுறோங்க. ஒரு முட்டை இப்படி நல்லா கலக்கி ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. தீ சிம்மில் வச்சுக்கோங்க. 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க. தீ சிம்மில் வச்சுக்கோங்க. தீ சிம்மில் வச்சுட்டு இப்போ அது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ 2 பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நாலு முட்டையுமே திருப்பி போட்டுக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் குழம்பு அந்த தண்ணியில் நல்லா சுண்டி வரட்டுங்க. இது வந்து சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இது மேலே கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. சூப்பரான ஒரு மொட்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், வேறு லெவல் இருக்கும். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபியோடு பார்க்கலாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.